ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வேர்க்கடலை லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வேர்க்கடலை லட்டு வந்து ரொம்பவே ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம். இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு மோஸ்ட்லி செய்வாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்க வந்து 1 கப் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தோல் நல்லா உரியிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை வறுக்கும் போது கருக விட்டுறாதீங்க, இல்லைன்னா வந்து லட்டு கசந்துரும். ஸோ வந்து அந்த தோல் உரியிற அளவுக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதே கடாயிலேயே 1/2 கப் அவல் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது லைட்டா கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆகும். அப்ப வந்து இறக்கிடலாம். ரொம்ப வறுத்துறாதீங்க, கருகிடும். இதையும் அப்படியே ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே கடாயிலேயே 1/4 கப் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எள்ளு நிறைய வேணும்னா நீங்க 1/2 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா லைட்டா வெடிச்சு வரும். அப்ப வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. இப்போ கடலையில நல்லா தோல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து இந்த கடலையெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேர்க்கடலையை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. வேர்க்கடலையை அரைச்சு முடிச்ச உடனே நம்ம வறுத்து வச்சிருக்க எள்ளும் அவலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்க ஃபைன் பவுடரா அரைச்சாலும் ஓகே, இல்ல கொரகொரப்பா அரைச்சாலும் ஓகே, எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்டா இனிப்புக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும்னா நீங்க 1.25 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து மோஸ்ட்லி நல்லா தட்டி வச்சுக்கோங்க, இல்லனா வந்து பவுடராவே இருக்கும். அது கூட நீங்க வாங்கி அரைச்சுக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய், பால், நெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நான் வந்து டேஸ்ட்டுக்காண்டி 1 டீஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க நார்மலா இதை சேர்க்காமே நல்லா பிடிக்க வரும் கையில. ஏன்னா ஆல்ரெடி வேர்க்கடலையே ஆயில் இருக்கும். ஸோ வந்து நல்லா லட்டு பிடிக்க வரும். இப்போ பாருங்க நல்லா வந்துருச்சு. நார்மலா வந்து வேர்க்கடலை லட்டுல வந்து அவல் எள்ளுலாம் சேர்க்க மாட்டாங்க. நீங்க அப்படியும் செய்யலாம். வெறும் வெல்லம் மட்டும் போட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நீங்க இப்போ டெக்கரேஷனுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் உடச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து முந்திரி பருப்பு உடச்சு வச்சிருக்கேன். அந்த முந்திரி பருப்பு மேலேயே அப்படியே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரியே டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க அழகா வந்துருச்சு. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிருச்சு. வேர்க்கடலை லட்டு வந்து ரொம்பவே ஹெல்தியான ஸ்நாக். இதுல வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணல, வெறும் வந்து வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.